Hi guys, back with one more video today. இனியிலிருந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லி ஃப்ரூட் சீரீஸை வந்துட்டு பார்க்க போறோம். ஏன்னா நிறைய டயபெட்டிஸ் உள்ள பேஷண்ட்ஸ்க்கு வந்துட்டு இருக்கிற டவுட் வந்துட்டு ஃப்ரூட்ஸ் சாப்பிடலாமா, ஒருவேளை சாப்பிட்டா எந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வந்துட்டு சாப்பிடணும், எந்த அளவு வந்துட்டு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு தான் நான் இந்த சீரீஸை வந்துட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி என்னை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க, ஏன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நாம பார்க்க போற ஃப்ரூட் என்ன அப்படின்னா கோவா. ஸோ கோவால வந்துட்டு நிறைய அமௌண்ட் ஆஃப் ஃபைபர் வந்துட்டு இருக்கு. ஏன்னா நம்ம ஒரு டாக்டர் கிட்ட டயபெட்டிஸ் இருக்கு அப்படின்னு போனா ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவங்க மெடிகேஷன்ஸை விட சொல்ற ஒரே ஒரு சேஞ்ச் என்னன்னா, நார்ச்சத்து உள்ள டயட்டா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா நம்ம ஃபைபர் உள்ளதா சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளோட சுகர் ஸ்பைக் வந்துட்டு கம்மியா இருக்கும். ஸோ நம்மளோட சுகர் லெவல்ஸ் வந்துட்டு மெயின்டைன் ஆயிட்டே வரும். ஸோ அந்த ஒரு பெனிஃபிஷியலான தன்மை உள்ள ஒரு ஃப்ரூட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கோவா. ஸோ கோவால 100 கிராம்ஸ்ல 5 கிராம்ஸ் ஆஃப் ஃபைபர் வந்துட்டு இருக்கு. ஸோ யூசுவலா ஒரு கோவா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 150 to 200 கிராம்ஸ் கிட்ட வந்துரும். ஆல்மோஸ்ட் ஒரு 10 கிராம்ஸ் ஆஃப் ஃபைபர் வந்துட்டு உங்களுக்கு ஒரு கோவாலேருந்தே வந்துட்டு கிடைக்குது. அதே நீங்க 2 கோவா சாப்பிட்டீங்க அப்படின்னா 20 கிராம்ஸ் ஆஃப் ஃபைபர், which is a good amount of fiber which you can take only from கோவா. ஸோ மத்த ஒரு ஃபைபர் ரிக்வயர்மெண்ட்ஸை வெஜிடபிள்லேருந்து நம்ம மீட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் ஃபாலோ மீ.